சில கதைகள் நம்ம எத்தனை தடவை கேட்டாலும் மறுபடியும் கேட்க தோணும், நம்முடைய உணர்ச்சிகளை தூண்டும். அப்படிப்பட்ட ஒருத்தரோட கதை தான் இது. அவருதான் கர்ணன். மகாபாரத போர்ல 17வது நாள் கர்ணனோட உடம்புல பல அம்புகள் சொருகி இருந்து, ஆனாலும் அவரோட உயிர் உடம்பு விட்டு போகாமலே இருந்துச்சு. அவரு தன்னோட வாழ்நாள்ல செஞ்ச புண்ணியங்கள் அவரோட உயிர் உடம்பு விட்டு போகாமலே பிடிச்சிட்டு இருந்து, பகவான் கிருஷ்ணர் போய் அந்த புண்ணியங்கள் எனக்கு தானமா கொடுன்னு கேட்க அவரும் கொடுக்கறாரு. உயிர் போகிற நிலையிலும் அடுத்தவர்களுக்கு தன்னோட உயிரை தானமா கொடுத்தவர் தான் கர்ணன். அவரோட கதையை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த காலத்துல துர்வாச முனிவர்ன்ட்டு ஒருத்தர் வாழ்ந்து வந்தாரு. அவர் அரச குடும்பத்து இளவரசர், இளவரசி, சத்தியர்கள்ட்டு நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாரு. அவரோட ஆசிரமத்துல குந்தி என்ற பெண் துர்வாச முனிவருக்கு நிறைய உதவிகள் செஞ்சதை பார்த்து ஒரு வரம் கொடுத்தாருன்னு. அது என்னன்னா, எந்த கடவுளை நினைச்சு வேண்டுமோ அந்த கடவுளோட வடிவத்துல ஒரு குழந்தை கிடைக்கும். குந்தி அப்ப ரொம்ப சின்ன பொண்ணா இருந்ததுனால சூரிய பகவான நினைச்சு வேண்டா. சூரிய பகவானும் வந்து ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போறாரு. குந்திக்கு அப்போ கல்யாணம் ஆகாதனால குந்தி ரொம்பவே பயந்து போயிட்டா. விளையாட்டு வினை ஆகிடுச்சுட்டு அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா. குந்தியும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த குழந்தைய ஒரு பெட்டியில வச்சு ஒரு கங்கை ஆத்துல விட்டுட்டாங்க. அப்போ அந்த வழியா வந்த அதிரதன் என்ற தேரோட்டியோட கண்ணுல அந்த பெட்டி தெரியுது. அவரும் அந்த குழந்தைய எடுத்து கர்ணன்ட்டு பெயர் வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த காலத்துல 4 விதமான சாதிகள் தான் இருந்துச்சு. பிராமின், சத்திரியர், வைசிரியர், சூத்திரர்கள். கர்ணனோட அப்பா சூத்திர குல தேரோட்டி. அது மட்டும் இல்லாம அப்பாவோட தொழில் மட்டும்தான் பையன் பண்ணணும்ட்டு ஒரு ரூல்ஸ் கூட உண்டு. ஆனா கர்ணனுக்கு தேரோட்டியா இருக்கிறது சுத்தமா விருப்பமே இல்ல. அவருக்கு போர்க்களை பயின்று பெரிய வில் வீரனா வரணும்ட்டு ஆசை. தன்னோட அப்பா கிட்ட இதை சொல்றாரு. ஆனா அப்பா இதுக்கு ஒத்துக்கல. தன்னோட அப்பாவே ஒத்துக்காததுனால வீட்டை விட்டு வெளியே போறாரு. போற வழியில துரோணர்ன்ட்டு ஒரு முனிவர் தன்னோட குருகுலத்து பாண்டவர்கள், கௌரவர்கள் மற்றும் வேறு இளவரசர்களுக்கு போர் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கத கர்ணன் பாக்குறாரு. துரோணர் கிட்ட போய் எனக்கு வில்வித்தை கத்து கொடுங்கன்ட்டு கேக்குறாரு. துரோணர் நீ யாருன்ட்டு கேட்க அதிரதனோட மகன்ட்டு கர்ணன் சொல்றாரு. சூத்திரர்களுக்கு கத்து கொடுக்க மாட்டேன்ட்டு துரோணர் சொல்லிட்டாரு. அதை கேட்ட கர்ணனுக்கு மிகவும் அவமானமாயிட்டு, தேரை செலுத்தவே அதிகாரம் உண்டு, பானத்தை செலுத்த அல்ல. தாழ்ந்த குலத்தில் பிறந்தவனுக்கு உயர்கலை பயிலும் அனுமதியும் கிடையாது. தேரோட்டி மகனா, தனூர் வித்தை பயிலும் ஆசை உன்னுள் எவ்வாறு எழுந்தது? உயர்கலையை பயில சத்திரியர்கள் அந்தணர்களுக்கே உரிமை உள்ளது, தேரோட்டி மகனுக்கல்ல. தன்னோட பிறப்பு தான் பிரச்சனையா இருக்கிறதுனால பிறந்த சாதியை உயர்த்தணும்ட்டு முடிவு பண்ணாரு. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த அஸ்வத்தாமன் துரோணரோட பையன் கர்ணன்ட்ட ஃப்ரெண்ட் ஆகுறான். அஸ்வத்தாமனுக்கு பாண்டவர்களை பிடிக்காதனால அப்பா சொல்லி கொடுக்கறத அவருக்கு தெரியாத மாதிரி கர்ணனுக்கு சொல்லி கொடுக்கறான். கர்ணன் ஒரு சில வித்தைகளை கட்சி கொள்றாரு. கர்ணன் டெய்லி தூங்காம இரவும் பகலமா வில் வித்தைய பயிற்சி பண்றத பார்த்த துரோணர், என்னாலதான் உனக்கு கத்து தர முடியல, ஆனா என்னோட குரு பரசுராமர் உனக்கு கத்து தருவாரு, அவர்கிட்ட போய் கேளுன்ட்டு சொல்றாரு. பிறகு கர்ணன் சூத்திரர்ன்ட்டு சொன்னா அவரும் கத்து தர மாட்டாருன்னு நினைச்சு ஒரு பிராமன் மாதிரி வேஷம் போட்டுட்டு பரசுராமரோட ஆசிரமத்துல போய் சேருதாரு. பரசுராமர் யாருன்னா அவரும் பெரிய முனிவர் தான், விஷ்ணுவோட அவதாரம். அவரை மக்கள் கடவுளா வணங்குறாங்க. அவருதான் துரோணர் மற்றும் பீஷ்மரோட குரு. கர்ணன் தன்னை ஒரு சூத்திரர்ன்ட்டு சொன்னாதான் யாருமே வித்தைகள் கத்துத்தர மாட்டாங்கன்னு நினைச்சு ஒரு அந்தணன் மாதிரி தன்னை மாத்திக்கொண்டு பரசுராமர் கிட்ட போய் எல்லா வித்தைகளும் கத்துக்கிட்டாரு. பரசுராமர் கர்ணனோட வீரத்திறமையில கண்டு வியப்படைஞ்சாரு. கர்ணனுக்கு சக்தி வாய்ந்த பிரம்மாஸ்திரம் என்ற ஆயுதத்தை பத்தி கத்து கொடுத்தாரு. ஒரு நாள் பரசுராமர் கர்ணனோட மடியில தலை வச்சு படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. அப்போ கர்ணனோட கால ஒரு பெரிய தேனீச்சு கொட்டிட்டு கர்ணனோட கால ரத்தாரா ஓடுது. ஆனாலும் கர்ணன் அசையவே இல்லை. கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சு பார்த்த பரசுராமர் கர்ணனை பார்த்து, நீ கண்டிப்பா பிராமணா இருக்க முடியாது, நீ யாருன்ட்டு சொல்லுன்ட்டு கேக்குறாரு. அதுக்கு கர்ணனும் நான் பிராமணன் இல்ல, தேரோட்டின் மகன்ட்டு சொல்றாரு. அதை கேட்ட பரசுராமன் பிராமணர்ன்ட்டு பொய் சொன்னதுக்காக கர்ணனை பார்த்து, வாழ்க்கையில உனக்கு முக்கியமான நாள் வரும், அந்த நாள் நீ கச்ச கலையெல்லாம் மறந்து போவாயின்ட்டு ஒரு சாபம் விடுறாரு. நான் அந்தன நல்ல குருவே, குலத்தில் தாழ்ந்தாள் என்னிடமே பொய்யுரைத்தாயா? சூழ்ச்சி செய்து சீடனாக சேர்ந்தாயா? குலத்தில் தாழ்ந்தவன் என்று கூறியிருந்தால் நான் நிராசையோடு இவ்விடம் விட்டு சென்றிருப்பேன் குருதேவா. கர்ணா, பொய்யுரைத்து பெறுகின்ற அற்புத கலை தக்க சமயத்தில் ஒருவனுக்கு பயனற்று போகும். வேண்டிய வேளையில் அது பலனளிக்காது. இது எனது சாபமில்லை மகளே, வெறும் வாஸ்தவமாகும், வாழ்வின் சத்தியமாகும். வாழ்வின் இக்கட்டான ஒரு நிலை வரும். அப்போது நடக்கும் சம்பவம் உனக்கு சங்கடமான விளைவை உருவாக்கும். அந்த க்ஷணத்தில் கற்ற வித்தை உனக்கு எள்ளளவும் பயனளிக்காது. ஆனாலும் கர்ணன் இப்ப பல வித்தைகள் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய வீரர் ஆனாரு.
கர்ணன் பரசுராமட்ட இருந்து தன்னோட ஊருக்கு போயிட்டு இருந்தாரு. பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் பயிற்சி முடிஞ்சதும் துரோணர் அரண்மனையில போர் பயிற்சி களத்துல ஒரு பெரிய போட்டி நடத்திட்டு இருந்தாரு. பாண்டவர்கள் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. துரியோதனுக்கு கோவம் தாங்க முடியவில்லை. அர்ஜுனன் வில்வித்தையில தன்னோட முழு திறமை காட்டி ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாரு. அந்த நேரத்துல கர்ணன் அங்க வாராரு. அர்ஜுனன் ஒரு அம்பை விடுறாரு. ஆனா யாரும் எதிர்பார்க்காத மாதிரி கர்ணன் ஒரு அம்பை விட்டு தடுக்கிறாரு. அர்ஜுனன் விட்டு அந்த அம்பு செயலிழந்து போக அரங்கமே ஆடி போச்சு. எல்லாரும் ஆச்சரியத்தோட கர்ணனை பாக்குறாங்க. பீஷ்மர் போய் கர்ணன்ட்ட நீ யாருன்னு கேக்குறாரு. கர்ணன் தேரோட்டி அதிரதனோட பையன்ட்டு சொல்றாரு. உடனே பீஷ்மர் இந்த இடத்துல இளவரசர்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும், வேற யாரும் போட்டியிட முடியாதுன்னு சொல்றாரு. கர்ணனுக்கு மறுபடி அவமானம் ஆயிட்டு கர்ணன் அங்குள்ள எல்லாரையும் பார்த்து இந்த போட்டி திறமைக்கு மட்டும்தான், பிறந்த குலத்துக்கு இல்லைன்னு சொல்றாரு. என் குலத்தை பற்றி உரைப்பதை என்றும் நான் அவமானமாக எண்ணியதில்லை ஆச்சாரியரே. கூறுகிறேன், கங்கை மைந்தர் பீஷ்மரின் சாரதி அதிரதனுடைய மகனாவேன் நான். தேரோட்டி மகனா? தேரோட்டி மகனுக்கா இந்த துணிவு? ஒரு சத்திரியன் அல்லாது நீ எவ்வாறு அஸ்திர கலையை பயில எண்ணினாய்? நான் தேரோட்டி மகன்தான். இன்று வரை எண்ணி பெருமைப்படுகிறேன். இன்று வரை ஸ்ரத்தையோடு கங்கை மைந்தருக்கு தேரோட்டுகிறார். தாயை எண்ணி கர்வம் கொள்கிறேன். ஈன்றவரின் தொழிலை கூறி ஒருவனை அவமானப்படுத்த வெட்கமாக இல்லை? ஒரு தேரோட்டி மகனால் அரசகுமாரனோடு நேருக்கு நேர் மோத இயலாது. ஏன் மோத இயலாது? என் வீரத்திற்கும் ஈன்றவரின் தொழிலுக்கும் என்ன சம்பந்தம்? மலையை உடைக்கும் நீரின் பிரவாகம் எங்கு தோன்றியதென்று எவரும் வினவுவதில்லை. ஏனெனில் அதன் சக்தியே அதன் அடையாளம். ஈசனின் சிரத்தை அலங்கரிக்கும் புஷ்பத்தை யாரும் கேட்பதில்லை. ஆனா அங்க இருக்க யாருமே கேட்கல. அங்க இருந்த துரியோதனன் திடீர்னு எந்திரிச்சு கர்ணன் நம்மோட நாட்டுல இருக்கிற அங்க தேசத்துக்கு சிற்றரசன் ஆக்குறேன்ட்டு சொல்றான். துரியோதனன் கர்ணன் தான் அர்ஜுனனை தோற்கடிக்கக்கூடிய மாவீரன்ட்டு அவங்க கூட நட்பு காட்டுறான். கர்ணனும் துரியோதனனும் அன்னையில இருந்து இணைப்பெரியா நண்பர்கள் ஆயிட்டாங்க. இந்த நேரத்துல கர்ணன் பாண்டவர்களுக்கு எதிரி ஆயிட்டான். கர்ணன் அங்க தேசத்தை அரசனான பிறகு தன்னோட அப்பா அதிரதனையும் அம்மா ராதையும் அங்க கூட்டிட்டு போறாரு. கர்ணன் பதவி ஏற்கும் போது உதவின்ட்டு வந்து கேட்டு யாரும் வெறுங்கையோட திரும்பி போக கூடாதுன்னு உறுதிமொழி எடுக்காரு. அதுல இருந்து கர்ணன் கேட்டவர்களுக்கு அள்ளி கொடுக்கிற கர்ணன் ஆனாரு. ஒரு தடவை பாஞ்சாலியோட சுயம்பரத்துல கலந்து கொள்ள கர்ணன் போவாரு. அங்க இருக்கிற எந்த இளவரசரும் போட்டியில ஜெயிக்காதனால கர்ணன் கலந்து கொள்ள எந்திப்பாரு. ஆனா பாஞ்சாலிக்கு கர்ணனை கல்யாணம் பண்ண விருப்பமே இருக்காது. பாஞ்சாலி கிருஷ்ணர்கிட்ட என்ன செய்யலான்ட்டு கேட்க கிருஷ்ணர் ஒரு ஐடியா சொல்றாரு. அதுபடி பாஞ்சாலி எல்லாரும் முன்னாடியும் ஒரு தேரோட்டியோட மகனை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டு சொல்றாங்க. துரியோதனன் அதை எதிர்க்கிறாரு. ஆனாலும் பாஞ்சாலியோட முடிவுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தாழ்ச்சி குலத்தில் பிறந்தவரை நான் விவாகம் செய்யேன். கர்ணனுக்கு மறுபடியும் அவமானம் ஆயிட்டு கர்ணன் தன்னோட வாழ்நாள ஏகப்பட்ட அவமானங்களை சந்திச்சுக்கிட்டே இருந்தாரு. ஆனாலும் அவர் மனது தளரவே விடல. கர்ணனோட வாழ்க்கையில அவருக்கு கஷ்டத்தை கொடுத்தது 2 சாபங்கள். ஒன்னு பரசுராமரோடது, இன்னொன்னு கர்ணன் ஒரு தடவை அம்பு விட்டு பயிற்சி பண்ணும்போது மானன்று நினைச்சு ஒரு பசுவை கொன்னுருவாரு. அதை வளர்த்த ஒரு பிராமணர் ஒரு அமைதியான விலங்கை நீ கொன்னுட்ட, அதனால உனக்கு இக்கட்டான நிலையில உன்னோட கவன சிதறி யாருமே உதவி பண்ண முடியாம இறந்து போவான்ட்டு சாபம் விடுவாரு. கர்ணனுக்கு இந்த சாபங்கள் தான் இறப்பை தேடி கொடுத்தது. கொஞ்ச நாள் கழிச்சு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நாட்டை பிரிச்சு கொடுத்ததுக்கு பிறகு பாண்டவர்கள் ஒரு பெரிய கோட்டையை கட்டினாங்க. அதோட திறப்பு விழாக்கு துரியோதனன் வந்திருந்தாரு. அங்க கோட்டையோட தரையில டைல்ஸ் மாதிரி பளிங்குகள் போட்டிருந்தாங்க. அதுல துரியோதனன் வலிக்கு விழ அதை பார்த்த பாஞ்சாலி கை கொட்டி சிரிக்கிறாங்க. துரியோதனுக்கு அது மிகப்பெரிய அளவுல கோபத்தை ஏற்படுத்துச்சு. துரியோதனன் தன்னோட மாமா கிட்ட அதை சொல்ல ஒரு பெரிய அளவுல சூதாட்டத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. அந்த சூதாட்டத்துல பாண்டவர்கள் நாட்டை இழந்து 13 வருஷம் வனவாசகம் போறாங்க. அதுக்கு பிறகு குருஷேத்திர போர் நடக்குது. போருக்கு முன்னாடி ஏற்பாடுகள் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க போர் புரியதுனால தாத்தா ஒரு பக்கம் பேர ஒரு பக்கம் எதிரெதிரா சண்டை போட போறாங்க. கர்ணன் பிறக்கும் போது சூரிய பகவான் கர்ணனுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்காக ஒரு கவசத்தை கர்ணனோட உடம்புல இருக்கிற மாதிரி ஒரு வரம் கொடுத்திருப்பாரு. அந்த கவசத்தை எந்த ஒரு அஸ்திவாரத்தாலையும் உடைக்க முடியாது. அதுதான் அதோட சிறப்பு. போர்ல கர்ணன் கிட்ட அந்த கவசம் இருக்க வர அவரை ஜெயிக்கவே முடியாதுன்ட்டு அர்ஜுனனோட அப்பா இந்திரன் ஒரு பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டு வந்து அந்த கவசத்தை தானமா வாங்கிட்டு போறாரு. ஆனாலும் கர்ணன் அதை பத்தி ஒரு துளி கூட கவலை இல்லாம கவசத்தை கொடுத்தாரு. இது மட்டும் இல்லாம போர் தொடங்குறதுக்கு சில நாள் முன்னாடி கிருஷ்ணர் குந்தி தேவி கிட்ட போய் கர்ணன் உன்னோட பையன் தான், அவகிட்ட போய் உண்மையை சொல்லி பாண்டவர்களை கொல்ல மாட்டேன்னு சத்தியம் வாங்கிட்டு சொல்றாரு. அதை கேட்ட குந்திக்கு பயங்கரமான அதிர்ச்சி. யார் இதுவரை எதிரியா நினைச்சாங்களோ அவருதான் தன்னோட பிள்ளைன்னு தெரிஞ்சதும் கதறி அழுறாங்க. கர்ணனை போய் பார்த்து கர்ணன் கிட்ட நான் தான் உன்னை பெத்த தாயின்னு சொல்றாங்க. கர்ணன் நீங்க என்னோட தாயா இருக்கலாம், ஆனா துரியோதனன் என்னோட உயிர் நண்பன்.
எல்லாரும் என்ன அவமானப்படுத்தின போது என் கூட கடைசி வரை இருந்தவன் அவன் மட்டும்தான். அதனால துரியோதனனை விட்டு வரமாட்டேன்ட்டு சொல்றாரு. அதனால குந்தி தேவி பாண்டவர்கள் யாரையும் கொல்ல கூடாதுன்னு சொல்றாங்க. கர்ணனும் அர்ஜுனனை தவிர வேற யாரையும் கொல்ல மாட்டேன்ட்டு சத்தியம் பண்றாரு. துரியோதனன் போருக்கு தளபதியா அறிவிச்சாரு. ஆனா பீஷ்மருக்கு அது பிடிக்கல. ஏன்னா தன்னோட தேரோட்டியோட மகன் தனக்கு தளபதியா இருக்கிறது அவருக்கு பிடிக்கல. துரோணருக்கும் இது பிடிக்காதனால கர்ணன் தளபதி பதவியை வேண்டான்ட்டு சொல்லிட்டாரு. பீஷ்மர் நான் போர்ல இருக்கிற வர கர்ணன் பங்கேற்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால பீஷ்மர் சாக வர கர்ணன் போர்ல கலந்துக்கல. கர்ணன் 11வது நாள் போருக்கு வந்தாரு. அன்னைக்கு போர்ல துரியோதனுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்குது. போரோட 13வது நாள் துரோணர் சக்கர வியூகம்ட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாரு. அதுக்குள்ள போயிட்டு வர திறமை அர்ஜுனனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த வியூகத்துக்குள்ள அர்ஜுனனோட மகன் அபிமன்யு தான் உள்ள போறான். அபிமன்யு 16 வயது சின்ன பையன். அவனுக்கு உள்ள போற வழி மட்டும்தான் தெரியும், வெளியே வர வழி தெரியாது. கர்ணன் அதுக்குள்ள வச்சு சின்ன பையன் கூட பார்க்காம அபிமன்யு கொலை பண்றாரு. கர்ணன் கிட்ட நாக அஸ்திரம்ட்டு ஒண்ணு இருந்துச்சு. அத ஒரு தடவைக்கு மேல பயன்படுத்த முடியாது. எதிரிய பார்த்து விட்டா அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. கர்ணன் அர்ஜுனனை கொல்றதுக்காக அதை வச்சிருந்தாரு. போரோட 14வது நாள் பீமனோட மகன் கடோத்கஜன் துரியோதனோட படைக்கு பெரிய இழப்பை கொடுத்தான். அவன் துரியோதனனை கொல்ல போக கர்ணன் தான் கிட்ட இருந்த அந்த நாக அஸ்திரத்தை வச்சு கடோத்கஜனை கொல்றாரு. போரோட 17வது நாள் கர்ணன் தன்னோட வாழ்நாள் எதிரியான அர்ஜுனனை போர்க்களத்துல சந்திக்கிறாரு. 2 பேர் போர் புரியதை பார்க்க உலகத்துல இருக்க எல்லா உயிர்களும் கடவுளும் வந்திருந்தாங்கன்ட்டு வியாசர் சொல்றாரு. அம்பு மலை பயங்கரமா பொழிஞ்சுக்கிட்டே இருக்குது. 2 பேர் இப்படி சரிக்கு சமமா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா இந்த போர் நிக்காதுன்ட்டு தேர வேகமா திருப்பி ஓட்டுறாரு. அர்ஜுனனுக்கு என்ன நடக்குதுன்ட்டே புரியல. கர்ணனும் பின்னாடியே விரட்டிட்டு வாராரு. கர்ணனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே வந்த கர்ணனோட தேர் சகதியில மாட்டிருச்சு. அதுல இருந்து தேர் வெளியே வரவே முடியல. கர்ணன் தேரை வெளியே இழுக்கிறாரு. ஒரு துளி கூட அசையல. அர்ஜுனன் கிட்ட வந்து சண்டை போட சொல்றாரு. கர்ணன் தேரை வெளியே எடுத்துட்டு வந்து சண்டை போடுறேன்ட்டு சொல்றாரு. கிருஷ்ணர் அது வரைக்கும் பொறுமை இருக்க முடியாதுன்ட்டு சொல்லி அம்பு விட சொல்றாரு. அர்ஜுனனும் அம்பு விடுறாரு. கர்ணன் ஆயுதங்களை தேர்லயே வச்சதுனால பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி மந்திரத்தை சொல்றாரு. ஆனா பரசுராமர் கொடுத்த சாபத்தினால மந்திரம் மறந்தே போச்சு. பிறகு பசுவை கொன்னதுக்காக ஒரு பிராமணர் விட்ட சாபத்தால யாருமே உதவி பண்ண முடியாம கர்ணன் போர்க்களத்திலே இறந்து போறாரு. கர்ணன் இறந்து போனதை பார்த்து அந்த உயிர்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுறாங்க. பாண்டவர்களோட அம்மா குந்தி தேவி ஓடி வந்து மகனே கர்ணான்ட்டு அழ. பாண்டவர்களுக்கு அப்பந்தான் கர்ணன் தன்னோட அண்ணன்ட்டு அவங்களுக்கு தெரியுது. கர்ணனுக்காக துரியோதனன் ஓடி வந்து அழுகுறான். கர்ணனோட இறப்பு எல்லாரையும் பாதிச்சது. ஒரு மாபெரும் வீரன் கொடைவள்ளல் தன்னோட வாழ்க்கை முழுசும் அவமானங்களை மட்டுமே சந்தித்த கர்ணன் இறந்தே போனார். கர்ணனுக்கு பல மகன்கள் இருந்ததாகவும் அவர்கள ஒருவர் மட்டுமே குருஷேத்திர போரின் பின் உயிரோடு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதுல முக்கியமான 9 மகன்களின் பெயர்கள் மற்றும் அவர்கள் எப்படி இறந்தாங்கன்னு பார்ப்போம். பிரிஷசேனன், சுதமா, சத்ருஞ்சயா, திஷபடா, சுஷேனா, சத்தியசேனா, சித்திரசேனா, சுஷர்மா, தென் விருச்சகேது மட்டும்தான் குருஷேத்திர போர்ல இறக்காத ஒரே மகன். போருக்கு பிறகு தனது அண்ணனின் நினைவாக விருச்சகேது அர்ஜுனனால் வளர்க்கப்பட்டு யவனதா அரசரின் மகளை திருமணம் செய்து கொள்றாரு. திரௌபதியின் சுயம்பரத்தில் ஏற்பட்ட கை கலப்பினால் சுதமா இறந்தான். சத்ருஞ்சயா மற்றும் திஷபடா 2 பேரும் குருஷேத்திர போர்ல கௌரவர்களின் படைக்கு தலைமை தாங்கிய போது அர்ஜுனனின் கைகளில் மடிந்தனர். சுசேனா போரில் பீமனால் கொல்லப்பட்டார். சத்தியசேனா, சித்திரசேனா மற்றும் சுசர்மா நகுலனின் கைகளால் இறந்தனர். கர்ணனின் மூத்த மகன் விருஷசேனன் 17வது நாள் போரில் கர்ணனின் போர்ப்படைகளுக்கு தலைமை பெற்றிருந்த போது அர்ஜுனனிடம் போரிட்டு இறந்தார். நகுலனால் தனது சகோதரர்கள் கொல்லப்பட்டதால கடும் கோபமுற்ற விருஷசேனன் அவர்களை பழி வாங்கணும்னு பாண்டவர்களோட போரிடுறாரு. அதுல நகுலனுக்கும் விருஷசேனனுக்கும் இடையில பயங்கரமான போர் நடைபெறுது. அதுல நகுலன் விருஷசேனை சமாளிக்க முடியாம அர்ஜுனன் கிட்ட ஹெல்ப் கேட்க அர்ஜுனனும் கிருஷ்ணர் கிட்ட அவனை நோக்கி தேரை செலுத்த விருஷசேனனை அவன் தந்தை கண் முன்னே கொல்ல வேண்டும் என கூறுகிறார். அர்ஜுனன் கடும் கோபத்தோட கர்ணனை நோக்கி மிக மோசமான முறையில எனது மகன் அபிமன்யுவை கொன்றதால நான் உன் மகனை இன்று கொல்லுவேன். பிறகு உன்னையும் போர் ஏற்பட்ட காரணமாக இருந்த உனது அண்ணன் துரியோதனையும் கொல்லுவேன் என்று சொல்லிட்டு 4 புறான அம்புகளை விட்டு விருஷசேனனை கொல்றாரு. அதுக்கு பிறகுதான் கர்ணன் கடும் கோபம் கொண்டு அர்ஜுனனை தன்னிடம் சண்டை ஈடுன்னு சவால் விடுறாரு.